ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸில் வந்து சில்க் த்ரெட் வச்சு எப்படி செயின் ஸ்டிச் போடலான்னு பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி 2 நூல்கண்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா முடிச்சு போட்டுட்டு, நூல் வந்து நமக்கு இப்போ எப்பவும் போல் தான் எடுக்கிறோம். செயின் வந்து நல்லா பொறுமையாக நூலை வந்து அடியில் நல்லா ஃப்ரீ ஃப்ளோவாக கொடுத்திங்கன்னா மேலே எடுக்க முடியும். பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நூல் பிரிஞ்சு வருது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் நல்லா ஊசியை நல்லா உள்ளே இறக்கி ஒரே ரொட்டேஷன் அதை மட்டும் நல்லா கவனித்து இறக்குங்க. நூல் அடியில் கொடுத்திங்கன்னா அப்படியே மேலே எடுத்துடலாம். நம்ம எப்படி வந்து ஜரியில் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஜரி கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். நூல் எடுக்கும் போது கொஞ்சம் பிகினர்ஸுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் போக போக பழகிடும். போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம சில்க் த்ரெட் வந்து இப்போ எப்படி நாட் போடுறோங்கிறத பாருங்கள். உள்ள பெரிய லூப்பாக எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற சின்ன லூப்பை மேலே இழுத்து அடியில் நல்லா இழுத்து பார்க்கணும். அப்போ தான் லாக் உக்காரும். நல்லா இழுத்துட்டு நல்லா டைட் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு அடுத்த லைன் வாங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு முன்னாடி போனால் இப்போ நம்மளை நோக்கி இப்போ இந்த ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். நம்ம சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போடும் பொழுது கொஞ்சம் வந்து பிகினர்ஸுக்கு அந்த நூல்லாம் வந்து பிசுறாக மேலே வருது, நூல் வந்து கட் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். கண்டிப்பாக அந்த கம்ப்ளைண்ட் வரும். நம்ம வந்து ப்ராக்டிஸ் ஆக ஆக தான் அது நம்மளுக்கு கிளியராக வரும். இதுக்கு வந்து ஒரு டிப் என்னென்னா, நம்ம ஊசியை வந்து நல்லா கீழே கொஞ்சம் ஆழமாக இறக்கிட்டு கீழே நூலை வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக கொடுக்கணும். நல்லா டைட்டாக இழுத்து பிடிக்காமல் ஃப்ரீ ஃப்ளோவாக கொடுத்தோம்னா அந்த நூல் வந்து நமக்கு ஒரு நூல் மட்டும் வர்றது அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வராது. ஸோ நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகினர்ஸ் எல்லாருமே நோ டென்ஷன், ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சந்தோஷமாக பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.